ஆணையற்றி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. சென்னை ஐநவரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மகன் நித்யன் சாய். இவர் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரது நண்பர் அபிஷேக். இருவரும் சக நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று முன்தினம் இரவு திருமங்கலம் பகுதியில் உள்ள பிரியாணி கடை ஒன்றில் உணவருந்து சென்றுள்ளனர். உணவருந்து விட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது பிரியாணி கடையிலிருந்து சிறிது தூரம் சென்ற போது பின்னால் வந்த அதிவேகமாக வந்த கார் ஒன்று அபிஷேக் பைக் மீது மோதியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். காயமடைந்த நித்யன் சாய் மற்றும் அவரது நண்பர் அபிஷேக் இருவரையும் சக நண்பர்கள் மீட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியே நித்யன் சாய் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அபிஷேக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் விபத்து சம்பந்தமாக உயிரிழந்த மாணவனுக்கும் கார் ஓட்டிய நபருக்கும் முன்விரோதம் இருந்ததால் திருமங்கலம் போலீசார் வழக்கை கொலை வழக்காக மாற்றியது. கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விபத்து நடக்கும் போது காரில் இருந்த சந்துரு, எட்வின், ஆரோன், பிரணவ் ஆகிய காரில் இருந்த அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நேற்று இதில் பிரணவ் மற்றும் சுதன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சந்துருவை திருமங்கலம் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.